Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 10th standard social science subjectல quarterly examination September 2025 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 14 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு யூ அசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைனோ ஜாப்பனீஸ் வார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நேம் த கண்ட்ரீஸ் இன் த ட்ரிபிள் என்டென்ட். தேர்ட் கொஸ்டின், வாட் வேர் த 3 militant ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் எனி 2 causes ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், highlight the provisions of the Treaty of Versailles related to Germany. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சில क्वेश्चन கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question, estimate the work done by the League of Nations. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन தான். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. Unit 2, the world between two world wars. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 26 எடுத்துங்க. இதுல ரோம் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டு யூ நோ ஆஃப் த ஒயிட் டெரர் இன் இண்டோ சைனா. நெக்ஸ்ட் பார்த்தா தேர்ட் கொஸ்டின், ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பாக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், டிஃபைன் டாலர் இம்பீரியலிசம். நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் that led to the rise of Hitler in Germany. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், attempt a narrative account of how the process of decolonization happened in India during the interwar period 1919 to 1939. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமா ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 வேர்ல்டு வார் செகண்ட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 38 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who were the 3 prominent dictators of the post world war first. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், describe the pearl harbor incident. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இது அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், நேம் த பிரெட்டன் வூட்ஸ் ட்வின்ஸ். சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் செகண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் இல்லனா வேர்ல்டு வார் செகண்ட், இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமா ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துருங்க. சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், அசஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த UN. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 4, the world after world war second. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 52 எடுத்துங்க. இதுல ரோம் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எனி 3 causes for the Chinese revolution of 1911. செகண்ட் கொஸ்டின், ரைட் a note on Mao's long march. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் வாஸ் மார்ஷல் பிளான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், ரைட் எ நோட் ஆன் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ். நிச்சயமா எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின்ங்க. சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நரேட் த ஹிஸ்டரி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப் இன்டு an யூரோப்பியன் யூனியன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 5, social and religious reform movements in the 19th century. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பேஜ் நம்பர் 62 எடுத்துங்க. இதுல ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் briefly கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन மென்ஷன் தி 4 ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபெய்த் laid down by மகரிஷி தேவேந்திரநாத் டாகூர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन டிஸ்கஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடேஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் ரிஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन ரைட் எ நோட் ஆன் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन, சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन லிஸ்ட் தி சோஷியல் evils eradicated by பிரம்ம சமாஜ். இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க, சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஸ்கஸ் தி circumstances that led to the reform movements of 19th century. second question evaluate the contribution of Ramakrishna Paramahamsa and Swami Vivekananda to regenerate Indian society. third question write an essay on the role played by the 19th century reformers towards the cause of women. இந்த மூணு क्वेश्चन பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஒண்ணு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. இந்த மூணு क्वेश्चनல இருந்து நிச்சயமா ஒரு क्वेश्चन நம்ம எக்ஸாம் வந்துரும். சோ இந்த மூணு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 1 இந்தியா லொகேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 142 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 3 கிவ் ரீசன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஹிமாலயாஸ் ஆர் கால்ட் யங்ஃபோல்ட் மவுண்டன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரனியல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த ரெண்டு क्वेश्चनல இருந்து நிச்சயமா क्वेश्चन எக்ஸாம் வந்துரும். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 டிஸ்டிங்கிஷ் between the following கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலர் ரிவர்ஸ். செகண்ட் क्वेश्चन வெஸ்டர்ன் கட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கட்ஸ். third question western coastal plains and eastern coastal plains. இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஒண்ணு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த மூணு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் அண்ட் பிரீஃப் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन நேம் தி நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन, இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन give the importance of IST. third question write a short note on Deccan Plateau. fifth question write a brief note on the island group of Lakshadweep. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन, சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் இன் பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन explain the divisions of northern mountains and its importance to India. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन, சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 climate and natural vegetation of India. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 153 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் briefly கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन list the factors affecting climate of India. செகண்ட் क्वेश्चन what is mean by normal lapse rate. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन what are jet streams. fifth question name the 4 distinct seasons of India. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question what is burst of monsoon. seventh question name the areas which receive heavy rainfall. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ninth question write any 5 biosphere resources in India. நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துருங்க, சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 distinguish between கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் question weather and climate. செகண்ட் question tropical evergreen forest and deciduous forest. third question north east monsoon and south east monsoon. இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஒண்ணு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த மூணு क्वेश्चनல இருந்து நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துரும், சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 give reasons கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन mountains are cooler than the plains. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க, சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन write about south west monsoon. செகண்ட் क्वेश्चन describe the forest of India. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த ரெண்டு क्वेश्चनல இருந்து நிச்சயமா ஒரு क्वेश्चन எக்ஸாம் வந்துரும், சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 இந்தியா அக்ரிகல்ச்சர். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 168 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन define soil. செகண்ட் क्वेश्चन name the types of soil found in India. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question define agriculture. fifth question state the types of agriculture practices in India. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन, சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question name the seasons of agriculture in India.
செவன்த் கொஸ்டின் மென்ஷன் த பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 கிவ் ரீசன்ஸ் கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் நெசசரி இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமா கொஸ்டின் எக்ஸாம் வந்துருங்க ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மெரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங் fourth question alluvial soils and black soils இந்த ரெண்டு क्वेश्चन பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 8 ஆன்சர் இன் a paragraph கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन state any 5 types of soil in India and explain the characteristics and distribution of soil ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन what is multipurpose projects and write about any two multipurpose projects of India இந்த பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் இந்த ரெண்டு क्वेश्चनல இருந்து நிச்சயம் ஒரு क्वेश्चन நம்ம எக்ஸாம் வந்துரும் சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க யூனிட் 4 இந்தியா ரிசோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 184 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस briefly கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन define the resource and state its types ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन what are minerals and state its type fourth question what is natural gas ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question name the different types of coal with their carbon content இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா seventh question name the important oil producing regions of India ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொடுத்திருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி ஃபோர்த் क्वेश्चन ஜூட் இண்டஸ்ட்ரி அண்ட் சுகர் இண்டஸ்ட்ரி இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் a paragraph கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन டிஸ்கிரைப் தி மேஜர் challenges ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க யூனிட் 5 இந்தியா பாப்புலேஷன் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 199 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस briefly கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் மைக்ரேஷன் ஸ்டேட் இட்ஸ் டைப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन ரைட் எனி ஃபார் அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வேஸ் fifth question what is communication what are its types ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question define international trade seventh question state the merits of roadways ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 distinguish between கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन print media and electronic media third question roadways and railways fourth question waterways and airways fifth question internal trade and international trade ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இந்த நாலு क्वेश्चनல இருந்து நிச்சயம் ஒரு क्वेश्चन நம்ம எக்ஸாம் வந்துரும் சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் a paragraph கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन what is urbanization explain its problem ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन classify and explain the roadways in India இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 247 எடுத்துங்க இல்ல ரோல் நம்பர் 4 யூ ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க இல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் a கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन வாட் இஸ் மீன் பை சிட்டிசன்ஷிப் third question list out the fundamental rights guaranteed by Indian constitution fourth question what is a writ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question what are the classical languages in India நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துருங்க சோ இத அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா seventh question what is national emergency ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் question explain the salient features of the constitution of India ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் question write briefly on the right to constitutional remedies fourth question mention the differences between fundamental rights and direct principles of state policy ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா
பேஜ் நம்பர் 258 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி பிரீஃப் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஹவ் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட். Third question write short note money bill ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. next பாத்தீங்கன்னா fifth question what is the qualification of judges of the supreme court ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா roll number 6 answer detail கொடுத்திருக்காங்க. இதுல first question describe the executive and judicial powers of the president of India. second question what are the duties and functions of prime minister of India ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா fourth question explain any three jurisdiction of the supreme court of India ரொம்ப important question இதுவும் அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த லெசன்ல என்னென்ன important questions அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 268 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ஆன்சர் தி பிரீஃப் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन what is the importance of the governor of a state ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா செகண்ட் question what are the qualifications for the appointment of governor. third question what is the original jurisdiction of the high court ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन describe the legislative powers of the governor ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन what are the powers and functions of the chief minister ரொம்ப important question. இந்த ரெண்டு क्वेश्चनல இருந்து நிச்சயமா ஒரு क्वेश्चन எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 1 gross domestic product and its growth and introduction. இந்த லெசன்ல என்னென்ன important questions அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 302 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 give short answer கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन define national income ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन what is mean by gross domestic product. third question write the importance of gross domestic product. fourth question what is per capita income ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா 6th question write the name of economic policies in India. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ரைட் இன் டீடைல் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन briefly explain various terms associated with the measuring of national income ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா third question write any five differences between the growth and development. next பாத்தீங்கன்னா fourth question explain the following the economic policies. first agricultural policies, industrial policy, new economic policy ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 globalization and trade. இந்த லெசன்ல என்னென்ன important questions அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 310 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 give short answers கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन what is globalization ரொம்ப important question. second question write the types of globalization. third question write short note on multinational corporation ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா fifth question what is fair trade ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. next பாத்தீங்கன்னா seventh question write any to positive impact of globalization ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 brief answer கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question briefly explain the advantages and disadvantages of MNC. second question write about the world trade organization ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா third question write the challenges of globalization. இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப important question தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த மூணு क्वेश्चन நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த மூணு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 food security and nutrition. இந்த லெசன்ல என்னென்ன important questions அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 319 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் ஷார்ட் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா third question what is the role of FCI in green revolution ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. next பாத்தீங்கன்னா fourth question what are the effects of green revolution நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துருங்க ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா fifth question write some name of the nutrition programs in தமிழ்நாடு ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन elucidate why the green revolution was born ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா
செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் மினிமம் சப்போர்ட் பிரைஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பர்ச்சேசிங் பவர் அண்ட் எக்ஸ்பிளைன் தம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் ஆர் த மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி, நிச்சயமா நம்முடைய எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. குவார்டர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.